மன்மோகன் சிங் கடந்து வந்த பாதை. 1971 வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர். 1972 நிதி அமைச்சகத்தின் பிரதான பொருளாதார ஆலோசகர். 1976 நிதியமைச்சக செயலாளர், பொருளாதார விவகாரங்கள் துறை. இந்திய அரசின் நிதி உறுப்பினர், அணு சக்தி ஆணையம். 1980 திட்ட கமிஷன் உறுப்பினர் செயலாளர். 1980 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வுக் குழுவின் தலைவர். 1982 இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர். 1983 பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகர் குழு உறுப்பினர். 1985 இந்திய பொருளாதார சங்கத்தின் தலைவர். 1985 திட்ட கமிஷன் துணைத் தலைவர். 1987 ஜெனீவா சவுத் கமிஷனின் கமிஷனர் மற்றும் பொதுச் செயலாளர். 1990 பிரதமரின் பொருளாதார விவகாரங்களுக்கான ஆலோசகர். 1991 ஒன்றிய நிதி அமைச்சர் மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991 சர்வதேச நிதியத்தின் ஆளுநர் குழுவில் இடம்பெற்றிருந்தார். 1995 இரண்டாவது முறையாக அவர் மாநிலங்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 நிதி அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினர். 1998 மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர். 1998 நிதி கமிட்டி உறுப்பினர். 1999 13வது மக்களவைத் தேர்தலில் தெற்கு டெல்லியிலிருந்து பாஜ வேட்பாளர் விஜய்குமார் மல்ஹோத்ராவிற்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2001 மூன்றாவது முறையாக அவர் மாநிலங்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004 முதல் 2014 வரை 2 முறை இந்தியாவின் பிரதமர். 2007 மாநிலங்களவைக்கு 4வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2013 சிங் மீண்டும் 5ஆம் முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2019 1991 முதல் 2013 வரை அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மன்மோகன் சிங் முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியானார். ஏப்ரல் 2024 வயது மூப்பு காரணமாக மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செய்தார். டிசம்பர் 2024 26ஆம் தேதி உடல் நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் காலமானார்.